அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவங்க ஆசைப்படுறது என்ன தெரியுமா? வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு பரக்கத்தானதாக இருந்துடணும் என்று ஆசைப்படுவார்கள். பெருமக்களை, பரக்கத்துனா என்னன்றதை நாம் முதல்ல விளங்கணும். பார்க்க கம்மியா இருக்கும், ஆனா நிரப்பமான வேலைகளை அது செய்து கொடுக்கும். அதற்கு பெயர் பரக்கத். அதை அடைவதற்கான வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல பல கோணங்கள்ல நமக்கு சொல்லி தராங்க. இதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்கு அப்படின்னு. இந்த காணொலியில் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை நாம சொல்ல இருக்கிறோம். கேட்கக்கூடிய எல்லா மக்களும் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில கொண்டு வந்து அதனுடைய எல்லா பரக்கத்துகளையும் அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, காலையில சுபஹ் தொழுகையின் மூலமாக உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. அதே மாதிரி காலையில வேலைகளில் ஈடுபடுவதன் மூலமாக, தொழில் துறைகள் செய்வதன் மூலமாக பரக்கத்து இருக்குது. அதே மாதிரி எல்லா ஜமாத்தா உட்கார்ந்து வீட்டுல சாப்பிடுவதன் மூலமாக பரக்கத்து இருக்குது. நல்ல பேச்சுக்கள் பேசுவதன் மூலமாக பரக்கத்து இருக்குது. நோயாளியை சந்திக்க போறீங்க, அதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. நிக்காஹ் செய்றீங்க, அதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. அத்தா அம்மா பெரியவங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க, அதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. பலகீனமான மக்கள்கிட்ட பரக்கத்து இருக்குது. இப்படி நம்ம அதே நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரம், அதை பொருந்தி வாழ்வதில் நமக்கு என்ன இருக்கு? பரக்கத்து இருக்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்கான வழிமுறைகளை சொல்லி தராங்க. பெருமக்கள், இந்த விஷயங்களை உளமாற உள்ளத்திலே பதிவு செய்து இதை சரியான முறையில் நாம் ஃபாலோ பண்ணி அல்லாஹ் தருகிற அந்த பரக்கத்தான வாழ்வை பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.